பரிகார ஸ்தலங்களை பொறுத்த வரைக்கும் சிவஸ்தலம், வைணவத்தலம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. சில பேர் வந்து நரசிம்மர் கோயில் போகணுன்றாங்க, சில பேர் சத்யநாராயணன் கோயில் போகணுன்றாங்க, சில பேர் வந்து வெங்கடாபுரி போகிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கிருஷ்ணனுடைய வெவ்வேறு அவதாரங்கள் தான். அப்படி இருக்க அவங்களே வெவ்வேறு கோலத்தில் தரிசிக்கிறதுல என்ன மாற்றம் ஏற்படும்? அப்படி இல்லைங்க, அதுதான் நல்ல கேள்வி உங்களுக்கு. நம்ம இந்து சாஸ்திரத்தில் மட்டும்தான் தெய்வங்கள் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள அவதாரமாக பண்ணாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, கிருஷ்ணர் கோயில் வந்து என்னத்தை உங்களுக்கு பவர் கொடுக்கும்? புதன் பாதிப்பு இருக்கவங்கெல்லாம் கிருஷ்ணரை கும்பிட்றது தான் நல்லது. அதை ஞாபகம் வச்சுக்க. பெருமாளுக்கு எந்த அளவு எஃபெக்ட் இருக்கோ திருப்பதி பெருமாளுக்கு அந்த எஃபெக்ட் உண்டு. ஆனால் குருவாயூர் கிருஷ்ணருக்கு அதோட டபுள் எஃபெக்ட் உண்டு. அதை புரிச்சுக்கணும். புதனுக்குன்னா சுக்கிரன் வழிபாடு பண்ணுறாங்க, சுக்கிரன் பிரச்சனையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விஷ்ணு அவதாரமாக பள்ளி கொண்ட பெருமாளை கும்பிடுறது தான் அதுக்கு டக்குன்னு ரெமெடி கிடைக்கும். நீங்கள் போய் நிற்கிற பெருமாளை கும்பிட்டிங்கன்னா ரெமெடி கிடைக்காது. நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் கொஞ்சம் கெட்டிருக்கு, நீச்ச சுக்கிரன், உச்ச சுக்கிரன் பாதகத்தில் இருக்குது, இல்லை சுக்கிரனால் பாதிப்பு, பள்ளிக்கொண்ட பெருமாள், அடையார் அனந்த பத்மநாப கோயில், ஸ்ரீரங்க பெருமாள், அதுபோல் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயில்லாம் ரெமெடி சூப்பராக கிடைக்கும். நீங்கள் நிறைய அவதார புருஷர்களாக நம்ம இதில் பிரிச்சுட்டாங்க. அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸி வே ஆஃப் அப்ரோச். நீங்கள் கேட்டீங்க நரசிம்மர், நரசிம்மர் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. நரசிம்மருடைய சூட்சமே ராகு திசையில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நரசிம்மர் வந்து பெரிய பலம். சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்க திருவாதிரை நட்சத்திரம், இவங்கெல்லாம் ராகுதில் பிறப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரர்கள் சுவாதி வந்து நரசிம்மரோட நட்சத்திரம். ஸோ அந்த நரசிம்மர் வந்து ராகு திசை நடக்கிறவங்க, ராகுவால் பாதித்தவங்க, மனக்கிலேக்கியமானவங்க. ராகு இருந்தால் மனக்கிலேக்கியம் வரும். சைக்காட்ரிக் எஃபெக்ட் இருக்கணும்னா ராகு அங்கே தொந்தரவு பண்ணும், இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், புதனும் வரும். இதெல்லாம் நீங்கள் சூட்சமம் பண்ணால் நரசிம்மர் கும்பிட அது ரெமெடி கிடைக்கணும்.